நவம்பர் 15 நவம்பர் 15 என்பது இந்திய வரலாறில் ஒரு முக்கியமான நாள். என்ன அப்படி விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியை கொலை செய்த ஆர்எஸ்எஸ்காரன் கோட்சேவிற்கு தூக்கு தண்டனை விதித்த நாள் தான் இந்த நவம்பர் 15. நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். உலக அரங்கத்திலே உலக மக்களால் பாராட்டப்பட்ட அகிம்சை தத்துவத்தின் இலக்கணம் என்று வர்ணிக்கப்பட்ட மகாத்மா காந்தியடிகளை துப்பாக்கியால் சுட்டு கொன்ற நாதராம் கோட்சே ஒரு ஆர்எஸ்எஸ்கார பார்ப்பனர். திட்டமிட்டு காந்தியால் இந்து மதத்திற்கு இனி எந்தவித பிரயோஜனமும் கிடையாது, அல்லாவும் ஒன்று தான், இயேசுவும் ஒன்று தான், இந்து மத கடவுள்களும் ஒன்று தான் அப்படின்னு காந்தி எப்படி சொல்லலாம்? அகண்ட பாரதம் அமைக்கிறதுக்கு காந்தியடிகள் தடையாக இருக்கிறார். ஆகவே இவரை இனிமேல் விட்டு வைத்தால் இந்து சனாதன மதம் அழிந்து போய்விடும், ஒளிந்து போய்விடும், மாண்டு போய்விடும் என்பதற்காக இந்தியாவினுடைய முகமாக திகழ்ந்த மகாத்மா காந்தி அவர்களை துப்பாக்கியால் திட்டமிட்டு சதித்திட்டம் தீட்டி ஒரு முயற்சி, இரண்டாவது முயற்சி சுட முடியவில்லை, கொல்ல முடியவில்லை என்பதற்காக மூன்றாவது முறையாக திட்டமிட்டு கொலை செய்த இந்த கொலைபாதகன் கோட்சே அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் தூக்கு கயிறை கொடுத்த நாள், தூக்கிலிடப்பட்ட நாள்தான் இந்த நாள். இது ஒரு மதவெறி ஆட்டம், மதவெறி கொலை, சனாதன மதத்தின் இருக்கக்கூடிய ஆதிக்க திமிர், ஆதிக்க கொலைவெறி என்று சொல்லக்கூடிய அளவில் அப்படிப்பட்ட கோட்சேவை தான் இன்றைய தினம் நவம்பர் 15 தூக்கிலிட்டார்கள். அருமை நண்பர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கும் பாருங்கள், கோட்சே பெரிய தியாகிகளைப் போல இன்றைக்கு பார்ப்பனர்களும் பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, சந்து முன்னணி இது போன்ற அமைப்புகளெல்லாம் இன்றைக்கு பெரிய தியாகியைப் போல கோட்சேவை புகழ்ந்து பேசுவதும், அகண்ட பாரதம் என்று நாடகம் நடத்துவதும், கோட்சேவுக்கு போய் மாலை போடுவதும், கோட்சே மிகப்பெரிய தலைவராக வர்ணிப்பதும் இன்றைக்கு இந்த சம்பவங்களாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் கோட்சே எவ்வளவு மோசமானவன் என்பதற்கு பகவத்கீதையை எடுத்துக்காட்டார் நீதிமன்றத்தில். காந்தியை ஏன் சுட்டீர்கள் என்று நீதிமன்றத்திலே கேள்வி கேட்கும்போது, இந்து மதத்தை அழிக்க நினைப்பவர்கள், இந்து மதத்திற்கு துரோகம் செய்வர்கள் யாராக இருந்தாலும் அவரை கொலை செய்யலாம் என்று பகவத்கீதையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்கின்ற விளக்கத்தை கோட்சே நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், கோட்சே மிகப்பெரிய